இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி டேஸ்டான எக் மசாலா போண்டா. நல்ல ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ். நல்ல சுட சுட டீயோட எக் மசாலா போண்டா நல்லா சூடா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அல்டிமேட் டேஸ்ட்ல எக் மசாலா போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு ஃபுட்டோ இந்தியன். முட்டை மசாலா போண்டா செய்ய 5 முட்டை எடுத்துக்கோங்க. நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். நீங்க எந்த முட்டை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா முட்டைய வேக வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. முட்டை வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்ச பிறகு இப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையா ஸ்லோவா போட்டுக்கோங்க. முட்டை வேகட்டும். 10 to 15 மினிட்ஸ் விட்டுடுங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இப்ப முட்டை வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. முட்டைய சுடுதண்ணில இருந்து எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. அதுல நார்மல் வாட்டர் அல்லது ஐஸ் வாட்டர் ஊத்திக்கோங்க. 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அப்பதான் முட்டை சூடு இல்லாம ஈஸியா முட்டையில இருக்கிற ஓடு உரிச்சு எடுக்க முடியும். 5 மினிட்ஸ் ஆச்சு. முட்டையில மேல உள்ள ஓடு உரிச்சு எடுத்துக்கலாம். நார்மல் வாட்டர்ல போட்டதுனாலதான் இப்படி ஈஸியா உரிச்சு எடுக்க முடியும். இந்த டிப்ஸ் பிகினர்ஸ்க்கும் தெரியாதவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முட்டையில அதிகமான புரோட்டீன் இருக்கு. டெய்லியும் முட்டை சாப்பிடுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரியே எல்லா முட்டையும் உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப உரிச்ச முட்டை எல்லாத்தையும் பாதி பாதியா கட் பண்ணிக்கோங்க. முட்டை கட் பண்றது நீல வாக்குல இருக்கணும், குறுக்க இருக்க கூடாது. எல்லா முட்டையும் ஹாஃபா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணின முட்டையில இருக்கிற மஞ்சள் கருவை தனியா ஸ்பூன் வச்சோ இல்ல நைஃப் வச்சோ வெளியே எடுத்துக்கோங்க. மஞ்சள் கருவை ஏன் வெளியே எடுக்கிறோம்னா, மஞ்சள் கருவை மசாலா மாதிரி ரெடி பண்ணி முட்டையில ஸ்டஃபிங் வைக்க போறோம். முட்டையில இருந்து எடுக்கிற மஞ்சள் கருவை ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. இந்த மாதிரி எல்லா முட்டையில இருக்கிற மஞ்சள் கருவையும் எடுத்துக்கோங்க. ஒரு தடவை இந்த எக் மசாலா போண்டாவை வீட்டுல செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. எடுத்து வச்ச மஞ்சள் கருவை நல்லா கையில மசிச்சு விடுங்க. வெறும் முட்டைய வச்சு போண்டா செய்யறதை விட இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு செய்யும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இத ஒரு ஓரமா வச்சிருங்க. மசாலாவுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு சாப்பர்ல போட்டு பொடியா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணின பூண்டு வெங்காயத்தை ஒரு பவுலுக்கு மாத்தி ஓரமா வச்சிருங்க. அடுப்பை ஆன் பண்ணி வடக்கல் வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் பொடியா கட் பண்ணின பூண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை 3 மினிட்ஸ் நல்லா வணக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பூண்டோட பச்சை வாசம் போகணும். சிம்பிளாவும் ஈஸியாவும் செய்ய முடியற ரெசிபி தான் இது. முட்டைய வச்சு ஒரே மாதிரி டிஷ்ஷை ட்ரை பண்ணாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பூண்டோட ரா ஸ்மெல் போன பிறகு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வணக்குங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போகணும். மசாலாவோட ரா ஸ்மெல் போயிருச்சு. ஏற்கனவே மஞ்சள் கருவை மசிச்சு வச்சதை இப்ப ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரா ஸ்மெல் போற வரைக்கும் 3 மினிட்ஸ் வணக்கிக்கோங்க. இப்ப முட்டைக்குள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. இதைய கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு முட்டைக்குள்ள இந்த மசாலா ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க.
இப்ப ஆறிடுச்சு. கையிலயோ இல்ல ஸ்பூன் வச்சோ ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன்ல மசாலாவை எடுத்து முட்டையோட வெள்ளைக்கருவுல வச்சுக்கோங்க. முட்டையில எந்த அளவு மஞ்சக்கரு எடுத்தோமோ அந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. அதிகமா வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஹாஃபா கட் பண்ணி வச்ச வெள்ளைக்கரு எல்லாத்துலயும் மசாலா ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்ல ஓரமா வச்சுக்கோங்க. இப்ப போண்டா போட மாவு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 டம்ளர் அதாவது 250 கிராம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி திக்கான பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. பஜ்ஜி போடுறதுக்கு மாவு ரெடி பண்றதை விட கொஞ்சம் கெட்டியா மாவு ரெடி பண்ணணும். அப்பதான் மாவு எக்ல நல்லா ஒட்டும். தண்ணியாட்ட மாவை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி திக்கான பேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. போண்டா போட மாவு ரெடி ஆயிருச்சு. முட்டை போண்டா பொரிக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் பொரிக்க தேவையான அளவு ஆயில ஊத்திக்கோங்க. ஆயில் சூடாகிற கேப்ல ஒரு பிளேட்டை டிஷ்யூ போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா போண்டா பொரிச்ச பிறகு டிஷ்யூ பிளேட்ல போடுறப்ப எக்ஸஸ் ஆயில உறிஞ்சிரும். அதுக்காக தான் இப்படி செய்யறோம். ஆயில் சூடாயிருச்சு. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மசாலா எங்க ஒவ்வொன்னா மாவுல டிப் பண்ணி ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்ச பிறகு போண்டா போடுங்க. அப்பதான் போண்டா நல்லா கிறிஸ்பியா வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. முட்டை மசாலா போண்டா ஒரு சைடு வெந்துருச்சு. அடுத்த சைடு திருப்பி விடுங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் கலர் ஆன பிறகு வெளியே எடுத்துக்கோங்க. கிறிஸ்பி டேஸ்டோட மேல இருக்கிற மாவும் உள்ள பாயில்டு எக்கோட மசாலா சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். முட்டையும் ஆல்ரெடி வெந்துதான் சேர்த்திருக்கோம். மேல இருக்கிற மாவு சீக்கிரம் வெந்துரும். இந்த மாதிரி எல்லா முட்டையும் மாவுல டிப் பண்ணி ஆயில்ல போட்டு பொரிச்சுக்கோங்க. முட்டை மசாலா போண்டா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப வெந்த எக் மசாலா போண்டாவை ஹாஃபா கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு. நல்ல கிறிஸ்பியா டீ டைம்க்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸுக்கு எக் மசாலா போண்டா செம்மையா ரெடி ஆயிருச்சு. மறக்காம நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், எக் மசாலா போண்டா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுட்டு இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.